வாழைக்காய் பஜ்ஜி எப்படி எண்ணெய் குடிக்காமல் செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு டீ கடைக்காரர் எனக்கு சொன்ன டிப்ஸு. வாங்க எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். நல்லா ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்துக்கோங்க. 2 பக்கம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து கொஞ்சம் திக்காக இந்த தோலை கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஏன் எடுக்கிறதுனா அப்போ தான் நம்ம வந்து அந்த வாழைக்காய் சீவுற அந்த கட்டையில் சீவும் போது நம்மளுக்கு ஈஸியாக சீவ முடியும். இந்த மாதிரி வாழைக்காய் கட்டை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. சீவுற இடத்துல கொஞ்சம் தடவிக்கோங்க. அப்போதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக சீவுறப்ப இருக்கும். வாழைக்காய் நல்லா ஈஸியாக சீவுறதுக்கு வர்றதுக்கு தான் இந்த எண்ணெய் தடவணும் பாருங்க. அதே மாதிரி கை இந்த வந்து முன்னாடி விரலை வச்சு அழுத்தாதீங்க. உள்ளங்கை இருக்குல்ல, அந்த உள்ளங்கை வந்து வாழைக்காயில் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த விரல் வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்க, நான் சீவி காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சோடா உப்பு போட்டுக்கோங்க 1/4 ஸ்பூன். நல்லா இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு வந்து நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுட்டு போல பஜ்ஜி செய்யறதுக்கு அதில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவு இருக்கணும். இதெல்லாம் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க.